பார்த்தா உங்களுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிடிச்சாகணும். ஆனால் செம்ம டிராஃபிக்காக இருக்குது. எல்லாம் இந்த வீரமணியால தான், எல்லாம் இந்த வீரமணியால தான் லேட் ஆச்சு. ஸோ அது என்ன செய்யணும்னு நான் அப்புறம் சொல்கிறேன். பார்ப்போம், நம்ம டைமுக்கு ரீச் ஆகுமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு பார்ப்போம். இப்போ ட்ரெயின் பிடிக்க முடியுமா இல்லையான்னு பார்ப்போம். இன்னும் இந்த டிராஃபிக் கிளியர் ஆகிற மாதிரியே தெரில. எப்படி ஒரு ½ an hour 45 minutes கிட்ட ஆச்சு நினைக்கிறேன். 1 hour கிட்ட இருக்கு. எப்படி ரீச் ஆக போறேன்னு தெரியல. சர்ப்ரைஸ் எல்லாம் ஊத்திக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா நாங்க வந்து ஒரு 15 minutes முன்னாடியே வந்துட்டோம். கடைசியில வந்து பார்த்தா இங்க வந்து 1 hour ட்ரெயின் டிலேன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ பரபரப்பா வந்தது எங்களுக்கு தான் திருப்பி பல்பு. ஆக்சுவலி பரவாயில்ல, 1 hour டிலே. ஸோ எங்களுக்காக வந்து அவங்க டிலே பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் லேட்டாக வரோம் தெரிஞ்சதுனால டிலே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. அதான் இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்காக தான் நாங்கள் கேமரா மெயினாவே ஆன் பண்ணோம். நாங்க இங்க உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து லக்கேஜ் வந்து எங்களுக்கே தெரியாம எடுக்கிறதுக்கு வந்தாரு. அவர் இங்கதான் அங்க சுத்திக்கிட்டே இருக்காரு பக்கத்துலயே. நான் அது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அவர் யாருன்ட்டு. எங்க பின்னாடி இப்ப வர போறாரு. இந்த பர்சன் தான். நான் உங்களுக்கு பேக் கேமரால காமிக்கிறேன். அவர் எல்லா இடத்துலயும் போய் பாத்துட்டு இருக்காரு. எங்க பேக் கிடைக்கும், நம்ம எங்க திருடலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. நான் கொஞ்சம் இந்த சைடு திரும்பி இருந்தேன். டக்குன்னு வந்து பேக் எடுக்கிறதுக்கு வந்தாரு. டக்குன்னு நான் அப்படி திரும்பின உடனே அப்படியே போன் பேசுற மாதிரியே அப்படியே போயிட்டாரு. எப்பா செம்ம கேடியா இருக்காங்க. ஜாக்கிரதையா இருங்க. அந்த சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்கான் அவன் தான். நான் உங்களுக்கு நாங்க எதுக்காக ட்ரெயின் மிஸ் பண்ண பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு காலேஜ்ல இருந்து சப்மிஷன் கொடுத்தாங்க லாஸ்ட் டைம். சோ இந்த மெயின் மூமெண்ட்ல லாஸ்ட் மினிட்ல கொடுத்ததுனால எல்லா அசைன்மெண்ட் எழுதிட்டு இருந்தோம். இவன் எழுதிட்டு இருந்தா நான் உனக்கு எல்லாம் டிராயிங்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். நைட் எங்களுக்கு தூங்குறதுக்கே எப்படி 2 to 3 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3 மணிக்கு இருக்கும் நினைக்கிறேன். ஸோ வந்து நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் நானே சரி முழிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தா 2 பேருமே தூங்கிட்டோம். தூங்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அதுக்கப்புறம் பரபரப்பா கிளம்பி இவன் காலேஜ்ல போய் அதை சப்மிட் பண்ணணும். ஆக்சுவலி அதை சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க ட்ரெயினை பிடிக்கணும். வேற வழியே இல்லை. இவனுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. ஸோ போறதுக்கு டிராஃபிக் ஆயிடுச்சு, வரும்போது டிராஃபிக் செம்ம டிராஃபிக்கா இருந்துச்சு. பயந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ட்ரெயின்ல இன்னைக்கு ஏறவே மாட்டோம் அப்படிதான் இருந்துச்சு. அட் லாஸ்ட் கடவுள் இருக்காரு குமார். ஆமா ஒழுங்கா தூங்கவே இல்லைல்ல. ஸோ அதனால செம்ம டயர்டு. வந்தோடனே படுத்தாச்சு. திருப்பி நைட் சாப்பாடு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். Chai time. சாயா குடிக்கும்போது கூட கண்ணாடி போட்டுட்டு தான் குடிப்பேன். நல்லா மூஞ்சிய பாரு. சரி ஸோ செம்ம எக்ஸைட்டடா இருக்கு. அக்காவை பார்க்க போறேன். அக்கா கூட நேற்று கால் பண்ணுச்சு. நான் சொல்லிட்டேன் நான் ஆர்டர்ல இருக்கேன், என்கிட்ட பேசாத, நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு காலையில கூட கால் பண்ணுச்சு. நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன். அப்புறமா சொன்னேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்றேன், ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டேன். ஸோ எப்பயுமே அக்காட்ட பேசிக்கிட்டே இருப்பேன்னா அவர் 2 நாளா பேசவே இல்லை. ஸோ கண்டிப்பா அதை வந்து யோசிச்சிருக்கலாம். பட் நான் ஆர்டர்ல இருக்கேன்னு சொன்னதுனால அது கொஞ்சம் டவுட் வராதுன்னு நான் நம்புறேன். ஆக்சுவலி என்னன்னா பாப்புட்டியா ஸ்கூல்ல இருக்கா. ஸோ அவள் வரும்போது அவளோட ரியாக்ஷனையும் நம்ம கேப்சர் பண்ணுவோம். அவளோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு தெரியாது. அவளுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. ஜீஜுக்கு மட்டும்தான் தெரியும். நான் செம்ம எக்ஸைட்டடா இருக்கேன்.
ஸோ வி ரீச் சென்னை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்படின்னா அக்கா எங்களை கூப்பிட வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே போகிறோம். ஜிஜோ ஆட்டோவும் புக் பண்ணிட்டாரு. ஆல்மோஸ்ட் வீட்டுக்கும் ரீச் ஆயாச்சு. ஸோ அக்கா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். வீடு பூட்டி இருக்கணுமா? வரும்.